அந்த பராசக்தியை பார்த்துட்டு ஒருத்தர் புகழ்ந்து ஒரு கடிதமே எழுதியிருக்காரு சார். சரி, அந்த கடிதத்தை யாருக்கு எழுதியிருக்காரு? தமிழ் தீ பரவட்டும். நேற்று தீ பரவட்டும் சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்டையும் நயனா நாயந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க, தீ பரவனா தேட்டர்லாம் எரிஞ்சு போகும். கரெக்டு தானே? அன்புள்ள இளவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸ்டாப். படத்தோட தயாரிப்பாளர் பேர் என்ன? ஆகாஷ் பாஸ்கர். ஆகாஷ் பாஸ்கர். எந்த நிறுவனம் தயாரிச்சது? விடியல் பிக்சர்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாரு? ரெட் ஜெயண்ட். சிவப்பு பூதத்துக்கு மேலாண் இயக்குனர் யாரு? இன்பன் உதயநிதியா? உதயநிதிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அளவுக்கு தான் அடிக்கணும் சொம்பு. இதுக்கு தான் உன்னை எம்பி ஆக்குறதா? ஆமா. எம்பி லெட்டர் கேட்டு சினிமா விமர்சனம் எழுதுறதுக்காயா? நான் கேக்குறேன். எல்லா கட்சியும் தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மக்கள் இனிமேல் ஒரு சொல்றாங்கன்னு நீ சொல்றாங்கன்னு கரெக்டா சொல்றேன். ஏண்டா அவன் இங்க அப்படியே டக்கர் அடிச்சுக்கிட்டு பிரஸ்ஸை கூப்பிட்டு மெனிப்புலேட் பண்ணி ஏதாவது ஒரு கவலை இருக்கா அந்த கட்சிக்கு? ஏதாவது அவன் ஆட்சி நேரத்துல பங்கு ரெட்டை இலக்கம் வேணும் ஒத்த இலக்கம் வேணும்னு கத்திட்டு இருக்காங்க. இவரு ஒண்ணுமே பேச. அது நமக்கு என்ன வந்துச்சு? நான் எம்பி ஆயிட்டேன். நான் சொன்னேன் அந்த அருணுக்கு கேட்டு உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கிறோம். அந்த அருணாச்சலனுக்கும் ஒரு ஸ்நேகனுக்கும் ஒரு சீட்டை வாங்கி கொடுக்கலாம். இல்லை, கமலுக்கு மனசு இல்லை. இதை பண்ணலாம்ல. இன்னொன்று, உங்களுக்கு எம்பி பதவி வாங்கிட்டீங்க, இப்போ வந்து ரிசீவ் பண்ண வைக்கலாம் சொல்ல முடியாது. கரெக்டா? இல்லை எடப்பாடி சிறப்பாக ஆட்சி செய்தார், ஒரே ஒரு ட்வீட் போட்டால் முடிஞ்சா பகிருங்க இல்லையா? எதுக்கு இந்த வேலை? சினிமா விமர்சனம் பண்ணுறதுக்காக அவனுக்கு ராஜ்யசபாவில் லெட்டர் அடிச்சு கொடுத்தாங்க. தன்னிலை தாழாமை வேண்டும், தாழும் வரை வாழாமை வேண்டும். அவ்வளோதான். விடு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை.